ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பவர்ஃபுல்லான ஜோதிட தாள்களையும் ஒரு பவர்ஃபுல்லான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 கரெக்டாக ஜூலை முடிந்து இப்போ ஆகஸ்ட் ஆனது நடந்துகிட்ருக்கு. இந்த ஆகஸ்ட்டே இன்ஃபேக்ட் முடிய போகுது. ஆகஸ்டுடைய கடைசியாக வரக்கூடிய 27ஆம் தேதி ஒரு சாதாரண நாள் கிடையாது. அன்றைக்கி ஆவணி மாதம் 10ஆம் நாள் கிழமை வியாழக்கிழமை. அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் அன்றைக்கி ஆவணி மாதத்துடைய அவிட்ட நட்சத்திரமும் ஆவணி பௌர்ணமி வருது. அதுதான் ரொம்ப ஸ்பெஷலு. இந்த பௌர்ணமியை முன்னிட்டு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து மாறுவது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். ஆனால் தலையெழுத்து கண்டிப்பாக மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பல தடைகளை தாண்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான சில தாள்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் என்னங்கிறத கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கூடவே இந்த பௌர்ணமி ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பௌர்ணமி. அதனால் இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மெயினாக தெரிஞ்சு அந்த ஒரு பரிகாரத்தையும் பண்ணி பயன் பெறுங்க. முதல்ல இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் ஒரு யோகமானது உருவாகுதுங்க. ஆக்சுவலி சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இந்த மாதத்தில் சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய அந்த சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேதுவுடன் சூரியன் இணைகிறாரு. இதை தொடர்ந்து புதனும் சிம்ம ராசியில் நுழைகிறாரு. சிம்ம ஒரு ராசியில் சூரியன் கேது புதன் 3 பேரும் சேர்ந்து இந்த பௌர்ணமியில் வலுவாக இருக்க போகிறாங்க. அதனால் திருகிருக யோகமானது உருவாக போகுது. இந்த யோகத்தின் காரணமாக தான் இந்த பௌர்ணமி 12 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பௌர்ணமியாக வரும் என்பது குறிப்பிடப்படுகிறது. மெயினாக ஜோதிடத்தின்படி கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக கிடைக்கக்கூடிய பலன்களை தாண்டிலோ சில கிரகங்களுடைய சேர்க்கையோ அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அந்த விதத்தில் தான் சிம்ம ராசியில் கேதுவுடன் சூரியனும் புதனும் இணைந்து இந்த யோகத்தை உருவாக்குறாங்க. இந்த திருகிருக யோகமானது சில ராசிக்காரங்களுக்கு அறிவு, பேச்சு திறன், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், தொழில், வணிகம், நிதி விவகாரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். அதில் உங்கள் ராசிக்கு இந்த கிரக சேர்க்கைகளால் இந்த பௌர்ணமியில் நன்மை அதிகம் அடைய போகிறீங்களா, தீமையை அதிகம் அடைய போகிறீங்களா அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொதுவாக சொல்லிடுறேன். கடக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த ஒரு யோகத்தினால அதிர்ஷ்டமும் அதிகம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆபத்து அதிகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆலோசனை பண்ணுங்கள். அந்த காரியம் இப்போ செய்தால் நமக்கு கரெக்டாக இருக்குமா, அது செய்கிறதுனால நமக்கு வெற்றி கிடைக்குமா, அது செய்கிறது எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமேட்டு முடிவெடுங்க. பொதுவாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை டீப்பாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இன்னும் விரிவாகவும் உங்களுக்கு பலன்களை ஷேர் பண்ணுறேன். இந்த பௌர்ணமி அன்னைக்கு புண்ணியத்தை சேர்க்க இந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க செய்ய வேண்டும். சரி, புண்ணியத்தை சேர்க்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் பௌர்ணமியானது திகழ்கிறது. பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாடுக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்றும் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுது. பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயணர் வழிபாடு, இந்த மாதிரி பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக பௌர்ணமி தினம் திகழ்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும். அந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லித்தரப்போகிற தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய
பௌர்ணமி என்பது ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் வரும். இந்த டைம் செப்டம்பர் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. வியாழக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி திதி இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு காலையில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி பௌர்ணமி முடியக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணமும் நிகழ்கிறது. அதனால் இந்த பௌர்ணமிக்கு ஒரு கூடுதல் சிறப்புகள் இருக்குது. பொதுவாக பௌர்ணமி தினத்தில் முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகளை பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்வதன் மூலம் செல்வ செழிப்போடு வாழ முடியும் என்று சொல்லப்படுது. அதனால தான் இந்த பௌர்ணமி நாளில் கடக ராசிக்காரங்க உங்களுடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறிப்பதற்கு பரிகாரத்தை செய்ய வேண்டும்ங்கிறத சொல்ல வர. பொதுவாக இந்த பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்த பிறகு இந்த ஒரு வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ தான் இந்த பரிகாரத்திற்கு அதிக அளவு பலன் கிடைக்கும். மாலையில் 6 மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோடு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யுங்க. இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இலை ஒன்று வேண்டும். வெத்தலை, செம்பருத்தி இலை, வாழை இலை, மா இலை, அரச இலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலையை எடுத்துக்கோங்க. அந்த இலையை சுத்தம் செய்து விட்டு பூஜையில் வைங்க. அந்த இலைக்கு மேல் ஒரு கட்டி வெள்ளத்தை வைங்க. பௌர்ணமி பூஜை வீட்டில் செய்கிறீங்கள, அப்போ இந்த இதை வைத்துட்டு கரெக்டாக சந்திரன் வந்ததுக்கு பின்னாடி சந்திரன்கிட்ட எடுத்துகிட்டு போய் அதை வந்து நெய்வேத்தியமாக அவருக்கு காட்டுற மாதிரி காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை கூறுங்க. பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து பூஜையில் விளக்கேற்றி வச்சுருப்பீங்களா அங்கே வச்சிருங்க. ஸோ விளக்கு அணையக்கூடிய நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளத்தை அப்படியே கொண்டு போய் வீட்டு வாசலில் வந்து வைத்திடுங்க. அன்றைக்கி இரவு முழுக்க வீட்டு வாசல்லே வந்து இருக்கட்டும். மறுநாள் காலையில் வாசல் சுத்தம் செய்யும் பொழுது மீத இருக்கக்கூடிய வெள்ளத்தை ஓரமாக கால்படாத இடத்துல வைத்திடுங்க. இப்படி இரவு முழுவதும் வெள்ள நிலைவாசலில் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்கு எறும்புகள் நம் வீடு தேடி வரும். வெள்ளத்தை சேகரித்து செல்லும். இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நீங்கள் தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்களும் உண்டாகும். தானத்திலே சிறந்தது அன்னதானம். அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியதல்ல. உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய உணவு தருவது அன்னதானம். அந்த வகையில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு கர்ம வினைகள் குறையும். அதோடு நீங்கள் நினச்ச மாதிரி புண்ணியமும் வந்து சேரும். அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் பெருகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்காரங்க செய்யாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா நிறைய புண்ணியம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இந்த பரிகாரத்தை வந்து கடக ராசிக்காரங்க செய்து மிகப்பெரிய புண்ணியத்தை அடைந்து அதன் மூலிமா வெற்றியை வந்து அடைந்துடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு பரிகாரத்தை வந்து பார்த்தோம். இப்போ உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். டீப்பாக இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு குடும்பத்தில் நிம்மதி, பணத்தில் முன்னேற்றங்கிறது தான் குறிப்பிடப்படுது. ஆமாங்க, கடக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமியில் மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கிறதுனால அதுக்கான காலமாக இப்போ சூழ்நிலை அமைகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில கவலைகளுக்கு தீர்வு கிடைக்க தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். கிடைத்த அங்கீகாரத்தை பயன்படுத்தி உழைப்புக்கான இதை வந்து நல்லா இன்னும் முன்னேறுங்க. தொழில் செய்பவர்களுக்கு கூட புதிய திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் நல்ல பலனை பெறலாம். அதனால் நல்ல பலனை பெறுவதற்கு புதிய திட்டங்களை செயல்படுத்துங்க. பணவரவில் கூட படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். மெயினாக பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் கூட ஒருவருடைய வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சி தரலாம். அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். காதல் உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையலாம். மற்றவர்கள் சொல்வதை வைத்து முடிவெடுப்பதை விட நேரடியாக விஷயத்தை தெரிந்து கொள்வது நல்லது. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி அடைய முடியும். அதனால் நேரடியாக விஷயத்தை அறிந்து செயல்படுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.